Welcome to Kobe Relates. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த காட்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ வந்து ரூமோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ நைட் ஆனால் வந்துட்டு இங்கே தான் வந்து கேம்ப் ஃபயர் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பேரலாக ஆப்போசிட்டில் அந்த பக்கம் ஒரு வியூ இருக்குது. ஸோ அந்த பக்கம் வியூ வந்து சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வியூவும் வந்துட்டு ஒரு வேலி வியூ தான். பட் இதில் வந்து இடையில வந்து ரோடு வரும், இந்த மாதிரி ரோடு வரும். ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு அந்த பக்கம் எல்லாமே வியூ பாயிண்ட் இருக்குது, ஹில் வியூ தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு வரிசையாக வந்து காட்டேஜ். ஸோ இந்த கான்செப்டே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வச்சு இந்த காட்டேஜஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் காட்டேஜ். இது வந்து இண்டிவிஜுவலாக. ஸோ இப்போ வந்து நம்ம ரூமோட அந்த பக்கம் ஒரு வியூவில் போய் பார்க்கலாம். ஸோ இதோட ரூம்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரூம்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி, ஒரு நார்மல் பெட்டு, ஒரு நார்மல் ரூம் தான். பட் வந்து மெயினாக வந்து இந்த வியூக்காக தான் வந்துட்டு இந்த காட்டேஜ் வந்து புக் பண்ணலாம். ஃபேமிலி, அதாவது ஒரு சின்ன ஃபேமிலியெல்லாம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கும். ஏன்னா வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி, உண்மையாக ஆக்டிவிட்டீஸ்லேயே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டே பண்ணிட்டு இங்கே வந்து டின்னர் ஆர்டர் பண்ணிக்கலாம். டின்னர் ஆர்டர் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மற்றபடி ஜஸ்ட்டு ஸ்டே பண்ணிட்டு ஒரு ப்ளசண்ட்டாக வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வந்துட்டு இந்த காட்டேஜ் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து ஒரு குரூப்பாக வரோம், ஒரு 10-15 பேர் வரோம், 20 பேர் வரோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு இதுதான். நைட் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக தூங்க தான் போகிறோம். மற்றபடி நான் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம நிறையா கேம்ஸு ஆக்டிவிட்டீஸ் நீங்களாக கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் நம்ம வந்து ஒரு ஜாலியாக பேசிவிட்டு ஒரு ஃபன் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியாக வந்து ஃபன் பண்ணுறதுக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஸோ இது வந்து ஊட்டியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா, ஊட்டியிலேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே வரணும். மல்லிக்கோரை அப்படிங்கிற ஒரு ஏரியா, ஒரு வில்லேஜ் ஆக்சுவலி இது. அங்கே வந்து இந்த காட்டேஜ் வந்து இருக்குது. நாங்கள் இப்போது மத்தியானம் தான் வந்து செக்இன் பண்ணோம். நாளைக்கு காலையில் வந்து ஒரு நாள் தான், ஜஸ்ட்டு ஒன் டே வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்டே வித் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காட்டேஜ். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நார்மல் டைம்லலாம் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கே வந்து நீங்கள் ரூம் புக் பண்ண முடியும். இதே பிரேக்ஃபாஸ்ட்டோடு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200 அந்த மாதிரி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் 1200. அது பண்ணால் நம்ம வந்து தனியாக ஃபுட்டு இதாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே பக்கத்தில் வந்து எதுவுமே வந்து ஷாப் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு இங்கே வந்துடணும். வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிட்டு காலையில் அடுத்த நாள் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர் வந்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேம்ப் ஃபயர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து கேம்ப் ஃபயரில் வந்து வைப் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேவும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ மெயினாக வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்டே வித் ஃபேமிலியோட ஊட்டியில் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் பிளான். ஸோ அதுக்காக வந்தோம். மற்றபடி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பல்காக நிறைய பேர் வந்து குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு போகிறக்கு இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். மற்றபடி வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து ஆவரேஜ் தான், ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா வந்து ஊட்டியில் ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து ஒரு ஸ்டே கிடைக்கிறதுன்னு ஒரு சின்ன ஹோட்டல் டைப் தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவோட ஒரு ஸ்டே கிடைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லாவே இருக்குது.
ஸோ டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் போடுவாங்க. ஸோ நைட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டா, சிக்கன் 65, அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு நைட்டு வரும். கேம்ப் ஃபயரும் போடுவாங்க. ஸோ நைட்டு நாங்கள் வரும்போதே வந்து வர்க்கி வாங்கிட்டு வந்துட்டோம். டீ சுட சுட இருக்குது. ஸோ இந்த வியூ பார்த்துட்டு இந்த வர்க்கி தொட்டு இந்த டீயை வந்து சாப்பிட்றது சூப்பரான ஒரு விஷயம். என்ன அதிசயம், ஊட்டியில் வந்து மணி 7 ஆச்சு, இன்னும் வந்து வெளிச்சமாக இருக்குது. இது ஊட்டியா இல்லை லண்டனான்னு தெரியல. ஸோ கிளைமேட் வந்து நல்லாயிருக்கு. 7 மணிக்கு ஊட்டி வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப ரேராக. ஸோ இந்த ரூம்ஸ்லாம் வந்து டிவி ஒர்க் ஆகலை, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வியூவில் வந்துட்டு தான் வந்து கேம்ப் ஃபயர் வந்து நாங்கள் போட சொன்னோம். பட் வந்து இங்கே வந்து போடுறதுக்கு வந்து பர்மிஷன் இல்லையாம்மா. அந்த பக்கம் வந்து ஃபாரஸ்ட்டு, அதனால் அனிமல்ஸ்க்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ரூமோட ஃப்ரண்ட் வியூ, அந்த வியூவில் தான் வந்துட்டு கேம்ப் ஃபயர் போட்டு கொடுப்பாங்க. சரி ஓகே, அனிமல்ஸ் டிஸ்டர்பன்ஸுங்கும்போது நம்ம எதுவும் பேச முடியாது, நாங்களும் ஓகேன்ட்டோம். ஸோ ஈவினிங் வந்து இந்த லைட் போட்டாங்க, நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ பர்த்டே கேக்கு வெட்ட போகிறோம். நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டாச்சு. இந்த குளிருக்கு கேம்ப் ஃபயர் சூப்பராக இருக்கு. ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வியூ வந்து நல்லாயிருக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் சின்ன சின்ன வில்லேஜ் இருக்குது, அதனால் அங்கே லைட் இருக்குது. அங்கே வந்து ஒரு வில்லேஜ், அங்கே நிறைய லைட்டு எரியுது. கீழே கூட வீடு இருக்குது, கீழே அங்கே வந்து வீடு இருக்குது, அந்த பக்கம்லாம் வில்லேஜ். அதாவது இந்த ரூட்டில் அப்படியே போனோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து தொட்டபெட்டா வந்து போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு டார்ச் அடித்து பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி அது தெரியல, இதில் தெரியல, வீடியோவில் தெரியல. டார்ச் அடித்து பார்த்துருக்காரு. ஆக்சுவலி வந்து அங்கே டார்ச் அடித்து பார்த்துருக்கிறதுனால எலிஃபண்ட்டோ சம்திங் ஏதோ தான் பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பக்கா பிளானோட வரணும். அதாவது ட்ரெஸ் கோட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜர்க்கின், தலைக்கு ஃபுல்லாக இதெல்லாம் போட்டு வந்தீங்க அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. அதெல்லாம் எடுத்து வராமல் வந்தீங்க அப்படின்னா ஃபுல் ரிஸ்க்கு தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு, செம்ம கிளைமேட்டு. என்னென்னா காற்று நல்ல காற்றடிக்கிறது தான் வந்து குளிர் அடிக்குது. மற்றபடி குளிர் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. மழை வரும்னு எதிர்பார்த்தா நல்ல வேளை மழை வரல, இன்றைக்கி தப்பிச்சிட்டோம். மழை வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் நாஸ்தியாக இருக்கும். குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டோம். காலையில் வந்து 6:30 இப்போ டைமு. நல்ல குளிர்.
சூப்பராக இருக்குது, வெதர் சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஸோ ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்னிங் வந்து இந்த ஹில் வியூ பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நைட்டு ஃபுட்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட்டாக தான் டெலிவரி பண்ணாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு சண்டை, சத்தம் போட்டு விட்டோம் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு. ஏன்னா வந்து பெரியவங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் கிட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க பசிக்குதுன்னு கேட்டதுனால டென்ஷன் ஆகிட்டோம். ஸோ அது ஒரு ட்ராபேக்கு. அப்புறம் வந்து இங்கே மிட் நைட்டில் பார்த்தா ரூமில் தண்ணி வரல. நைட்டு 1 மணிக்கு தண்ணி வரல. இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் மோட்டர் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி வருது. ஸோ இதெல்லாம் இவங்க முன்னாடி பார்த்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் பெரிய ட்ராபேக். ஸோ நிறைய ட்ராபேக் இருக்குது. ஒன்லி லொக்கேஷன் மட்டும் தான் நல்லாயிருக்கு, மற்றது எல்லாமே வந்துட்டு ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. லொக்கேஷன் ஓகே, இதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு வாங்க, இல்லைன்னா வராதீங்க. ஓகே, நாங்கள் வந்ததுக்கு இந்த வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து அப்படியே காலையில் வாக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு. ஸோ கீழே வந்து ஃபுல்லாக வந்துட்டு வேலி வியூ. கீழே வந்து அங்கங்கே வந்து நிறைய வில்லேஜஸ் இருக்குது. கழட்டக்கூடாது, அப்புறம் இங்கே வீசிடுவோம். ஹாய் ஆல், நாங்கள் இப்போ ஊட்டி ரெசார்ட்டில் தங்கியிருக்கோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.